ஹலோ ஒன் அண்ட் மைன் வெல்கம் டு நவாஜே. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்ஏ தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் வந்துட்டு டிஎன்ஏ இந்த படம் பார்த்தவங்க மறக்காம வந்துட்டு உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸை வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ண நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இந்த படம் பார்க்கலையோ அதுக்கு முன்னாடி ரிவ்யூக்கு வந்துட்டீங்கன்னா ஸோ தாராளமாக இந்த ரிவ்யூ பார்த்துட்டு கூட நீங்கள் படம் பார்க்கலாமா இல்லையான்னு அது உங்கள் சாய்ஸ். ரிவ்யூ பார்த்துட்டு கூட நீங்கள் படம் பார்க்கலாம், இல்லாட்டி படம் பார்த்துட்டீங்கன்னா ரிவ்யூ கூட நீங்கள் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஒருவேளை என்னோட தாட்ஸும் உங்களோட தாட்ஸும் சிங்க் ஆகலைன்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது. மேபி உங்களுக்கு வேற தாட்ஸ் இருக்கலாம், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வேறையா இருக்கலாம். ஏன்னா இந்த ரிவ்யூல என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பத்தி மட்டும் தான் நான் பேச போறேன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாமா? ஸோ வாங்க. ஸோ டிஎன்ஏ இந்த படத்தை பத்தி நான் ட்ரெய்லர் பார்த்தேன். ஸோ ட்ரெய்லர் பார்த்து அது ட்ரெய்லர் எனக்கு சர்ப்ரைஸ் தாங்க. ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறங்கள் முன்றுன்னு சொல்லிட்டு நம்ம அதர்வா படம், அதில் வந்துட்டு ஒரு மாதிரி போதை கையாக தான் இருப்பார் மனசன். ஸோ அதுவும் ஒரு த்ரில்லர் படம் தான், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் தான், செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்போ டிஎன்ஏ. ஓகே, டிஎன்ஏ இட்ஸ் ஆல்சோ த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான், சரிங்களா? ஒரே டெம்ப்ளேட் தான், அதே டெம்ப்ளேட் தான். ஒரு விஷயம் நடக்கும், லைக் வந்து த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னா வந்துட்டு ஒருத்தனை சாவடிப்பாங்க, அது சைக்கோ த்ரில்லர், ரைட்டா? இது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னா ஒரு காமன் மேன் கிட்ட ஒரு விஷயம் நடக்கும், அவன் வந்துட்டு போலீஸ் தேடி யாராச்சும் ஹெல்ப் தேடி போறப்போ வந்துட்டு அதுக்குள்ள என்னென்ன வந்துட்டு பிரேக் த்ரூ இருக்கு, என்னென்ன சஸ்பென்ஸ்லாம் இருக்கு, அதை ஒன்று உடச்சு போவாங்க. கடைசியில என்ன ஒரு கதை அதுதான் இருக்கும். அது ஒரு வில்லன் இருப்பான், வில்லனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும். அதே டெம்ப்ளேட் தான், அதே மாதிரி தான் இந்த படமும் டிஎன்ஏயும். ஸோ டிஎன்ஏ பேர் வச்சோன்னா நான் என்ன ஒரு மாதிரி சைஃபையா, ஒரு மாதிரி என்ன சயின்டிஃபிக்கலா ஒரு மாதிரி ரன் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சேன். எப்படி சுத்தி போனா இந்தியன் அந்த என்ன தமிழ் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தாங்க போய் நிக்கிறாங்க. நரபலி அங்கதான் கான்செப்டே போகுது, ஓகேவா? சிம்பிளஸ்ட். இது ஸ்பாயிலர்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ யா, அஃப்கோர்ஸ் நம்ம இதை பத்தி சொல்லி ஆகணும். அதர்வா கிட்ட இருந்து இந்த ஒரு படம் நான் எதிர்பார்க்கல மறுபடியும், ஓகேவா? நிறங்கள் மூன்று பார்த்தேன், செம்மையாச்சு படம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதய முரளின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட டீசரா டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி வந்துச்சு, சாங்ஸ் வந்துச்சு. அது ஒரு மாதிரி அப்படியே லவ்வர் பாயா இருப்பாரு, இந்த ஜெமினி கணேசன், சுருளிராஜன் அந்த படத்துல பார்த்த மாதிரி லவ்வர் பாயா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எஸ்கே படம் பராசக்தி அந்த படத்துல ஒரு வந்தாரு. நினைச்சேன் இதே முரளி மாதிரி ஒரு வேற ஸ்டாரி பண்ணுவாரு, பார்த்தா மறுபடியும் அதே ஜோனுக்குலாம் வந்திருக்காது, த்ரில்லர் மூவி தான். பட் இது செம்ம ஜஸ்டிஃபிகேஷன் நினைச்சுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். அவரை பத்தி பேசுறதும் சேர்த்து நம்ம ஹீரோயின் நிமிஷா அவங்கள பத்தி பேசி ஆகணும். அப்புறம் அவங்க வந்துட்டு இந்த படத்தை நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், அது பேர் என்ன, ஐயோ இல்லைங்க, சித்தா, நம்ம சித்தார்க்கு ஒரு சித்தாவை நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜிகிருந்து அந்த XX நம்ம யாரு, நம்மளோட லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஒய்ஃபா வருவாங்களா, அவங்க தான் நினைக்கிறாங்க. அவங்க தான். அவங்களோட கேரக்டர் செம்மையா பண்ணியிருப்பாங்க, சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருங்க, ஓகே, மியூசிக் வந்துட்டு ஆப்வியஸ்லி நம்மளோட ஜிப்ரான் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அந்த சவுண்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரில்லருக்கான என்ன தேவையாது. ஃபர்ஸ்ட் நான் இந்த படத்தை பார்த்தே ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதர்வா அவர் என்ன வேற இந்த கிரைம் சப்ஜெக்ட்ல என்ன வேற மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதுக்காக ரெண்டாவது டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன். ஸோ அவரோட ஃபிலிமோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டா ஒரு நாள் குத்து, மான்ஸ்டர் ஆப்வியஸ்லி இட்ஸ் அந்த எலியை வச்சு செம்மையா ஒரு ஃபன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவர் ஃபிலிமோகிராஃபில கிட்டத்தட்ட 4 படம் தான் இருக்கு. ஃபர்ஹானா அதுவும் ஒரு த்ரில்லர் ட்ராமா தான். அதில் வந்துட்டு நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் செல்வராகவன் சார், அவரு செம்மையா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அந்த படத்தோட கான்செப்ட் டெம்ப்ளேட் அதாக இருந்தாலும் ஸ்டாரி வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும், பிடிச்ச படம் அது அவரோட டெம்ப்ளேட்லேயே. ஸோ அந்த வகையில் அந்த வரிசையில டிஎன்ஏ இந்த படத்துக்கு வந்தோம்னா வந்துட்டு இட்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். அதாவது போலீஸ் தேடிக்கிட்டே இருப்பானுங்க, என்னென்ன அடுத்தடுத்த க்ளூ இதை தேடி போற டெம்ப்ளேட் பார்த்த டெம்ப்ளேட் தான், வேற எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, ஒரு காமன் மேன் அதர்வா. ஆனா அவர் காமன் மேன், அது ஒரு ப்ராப்ளம் மேன், ஓகேவா? அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், வீட்லயே மதிக்க மாட்டேங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஹீரோயின் சைடு வந்தோம்னா அந்த ஹீரோயினுக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு டிசார்டர்னு சொல்லுவாங்க, லைக் ஒரு கேரக்டர் டிசார்டர் மாதிரி, ஒரு மென்டலி அன்ஸ்டேபிள் அந்த கேரக்டர்.
அந்த கேரக்டர் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ்ல அவ்வளோ அழகா புல் ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பாங்க நிமிஷா. ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதர்வா அவர் லுக்கா இருக்கட்டும், தாடி கிரமா வச்சு ஒரு மாதிரி உதவாக்கரையாவே சுத்தி இருப்பாரு. இந்த மாதிரி ரெண்டு ப்ராப்ளம் இருக்கிற பர்சன்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னா சேரப்போ மேரேஜ் லைஃப்ல வரப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறப்போ எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு லைக் வந்து அவங்க லைஃபை வந்துட்டு மேரேஜ் லைஃபை லீட் பண்ணிட்டு போறாங்க. ஓகே, போறப்ப என்னென்ன சிக்கல்கள் வருது அந்த அப்படி கொண்டுட்டு போயிருந்தா அது வேற மாதிரி மாறி இருக்கும். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மாறி இருக்கும், ஃபேமிலி ட்ராமா மாறி இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பேபி பிறந்த மாதிரியும் பேபி வந்துட்டு அவங்க பேபியை மாத்தி வச்சுட்ட மாதிரியும் ஸ்வெப் பண்ணிட்ட மாதிரியும் வந்துட்டு கேஸ். ஸோ மாத்தின பேபி யாருன்னு சொல்லல, அவங்க பேபியை கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு அடுத்தடுத்த கதையா இருக்கு. சிம்பிளஸ்ட், ஓகேவா? பட் அவங்க சொல்லதை நம்பல. கண்டிப்பா ஒரு தாய்க்கு தானே தெரியும், ஒரு அம்மாக்கு தானே தெரியும் அவங்க பேபி யாருன்னு, ரைட்டா? ஸோ அது எவனும் நம்பல. அது கொஞ்சம் ஒரு முட்டாள்தனமா இருந்துச்சு எனக்கு உண்மையிலே பொறுத்தது. அது ஏன் நம்மளும் எடுத்துக்கிட்டா அந்த பொண்ணுக்கே வந்துட்டு பிரச்சனை இருக்கு, மென்டலி அன்ஸ்டேபிள் அந்த மாதிரி சொல்றானுங்க. எனக்கு அது ஒண்ணுமே, எனக்கு அதெல்லாம் லாஜிக் எனக்கு வந்து அது மண்டைக்கு மேலே இருந்துச்சு அந்த சீன்ஸ்லாம். என்னடா சொல்றீங்க அப்படின்னு தோணுச்சு அந்த கேரக்டர் மேல, ஓகேவா? அந்த ஹீரோயின் கேரக்டர் மேல. அந்த ஹீரோயின் கேரக்டர் பக்காவா பண்ணியிருந்தாங்க. இந்த ரியல் லைஃப்ல நடந்திருந்தா எனக்கு அப்படிதான் ஃபீல் பண்ணியிருப்பேன், ஓகேவா? ஒரு அம்மாக்கு தானே அவங்க பேபி யாரு தெரியும், அவங்க பேபியா இல்ல வேற பேபியா அப்படின்ட்டு சொல்றானுங்க. எவனுமே நம்பவே மாட்டேங்கிறேன். ஆனா ஹஸ்பண்ட்னா இப்படிதான் இருக்கணும், பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதர்வா வந்துட்டு அவங்க ஒய்ஃப் மேல வந்துட்டு நம்பி அதர்வா தான் அடுத்தடுத்த ஆக்ஷன் எடுக்கிறாரு. அவங்களோட குழந்தைய போய் தேட ஆரம்பிக்கிறாரு ஒரு போலீஸ் உதவியோட. ஸோ அவர் போலீஸ் வந்து பாலாஜி சக்திவேல்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருப்பார், செமையா பண்ணியிருந்தாரு. அவர் மட்டும் தான் அந்த போலீஸ், இப்போ அந்த ஊர்லேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நினைக்கிறேன், அவரு கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில் வந்துட்டு அந்த வில்லனை பிடிச்சாங்களா இல்லையா, அந்த வில்லனோட நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன பண்றான் பேபியை, ஓகேவா? ஒரு மாதிரி கிரைம் த்ரில்லர்னு கொண்டு போய் அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவல் நரபலின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கான்செப்ட்ல எடுத்து போயிட்டானுங்க. விட்டா வந்துட்டு பிளாக் மேஜிக் வரைக்கும் எடுத்துட்டு போயிருப்பானுங்க கதையை. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. விட்டா அந்த பிளாக் மேஜிக் கான்செப்டும் வந்திருக்கும், நல்ல பிளாக் மேஜிக் வரைக்கும் போல, லைக் வந்துட்டு அது நரபலி அந்த மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி அது வந்துட்டு ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, ஒரு கதை காலத்தை எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா நரபலின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு ஏகப்பட்ட கேஸுங்க வந்துருச்சு இந்தியாவில், ஓகே? இந்தியா கண்ட்ரியில் வந்துட்டு ஏகப்பட்ட நரபலின்னு சொல்லிட்டு கேரளாலயா இது நிறையா இந்த மாதிரி கேஸ் வந்துச்சு. சொந்த சொந்த பசங்களே வந்துட்டு அம்மா அப்பா பலி கொடுக்குறது, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இந்த பலி என்ன சொல்றது, வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி சாங்கியம் பண்றது, நரபலி நடத்துறது, ஓகேவா? அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதை மாதிரி கொஞ்சம் டீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இல்லை லாஜிக் இல்லாமல் நரபலி கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் நரபலி கொடுக்கலாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட், அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லலை, ஒரு அளவுக்கு சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு பெஸ்ட் மூவி என்னை பொறுத்த வரைக்கும், நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எந்த இடத்துல போர் இல்லை, டக்குன்னு போகுது. சில இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக வர மாதிரி இருக்கலாம், என்னடா போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தோணும் சில பேருக்கு. எனக்கு லைட்டாக கொஞ்சம் தோணுச்சு, ஓகேவா? ஒரு எங்க அம்மா தான் பார்த்துருந்தாங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு இப்போ தோணுது, என்னடா சவ போய்கிட்டே இருக்கு அந்த மாதிரி தோணியிருக்கோம். பட் வந்து எனக்கு எங்க அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா சொல்றேன், சரிங்களா? அவங்க ஒன்றும் படம் பார்க்கல, சொன்னா அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு நல்லா எங்கேஜிங்காக தான் அவங்க போணுச்சு, ரொம்ப லேக்லாம் இல்லை, கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் இப்படி நிமிட சாயிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஃப் படத்துல கிராஃப்ட் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்படியே போணுச்சு, மறுபடியும் உயிர் வந்துச்சு, திரும்ப இறங்குனுச்சு, இப்படியே போனுச்சு, திரும்ப உயிர் வந்துச்சு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பாயிண்ட்டை க்ளூவை பிரேக் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கடைசியில ஓகே என்ன சொல்றது நியாயமா பண்ணிட்டாங்க. ஓகே, இதுதான் கடைசி கட்டம், இப்படிதான் முடிக்கணும் படத்தை, முடிஞ்ச அளவுக்கு அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. எனக்கு ஓகேயா இருந்துச்சுங்க. ஓகே, சூப்பர், நல்லா இருக்கு, நீங்க எடுத்தது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அப்படிதாங்க இருந்துச்சு. மறுபடியும் கூட அந்த படம் பார்க்கலாங்க, கண்டிப்பா பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படிலாம் இல்லை கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பார்க்கலாங்க, ஓகேவா? ஸோ நல்லா எடுத்திருக்காங்க, ப்ரொடக்ஷனா இருக்கட்டும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, மியூசிக்கா இருக்கட்டும், ஜிப்ரான் சூப்பரா போட்டிருக்காரு, மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, பிஜிஎம்ஸ் தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் வந்துட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சத்யபிரகாஷ், ஸ்ரீகாந்த் ஹரிஹரன், பிரவீன், சாய் சிவா, ஆனல் ஆகாஷ், இவங்க வந்து சாங்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாங்ஸு ஓகே, ஒர்க் அவுட் ஆகுனுச்சு, ஓகே தாங்க, வேற ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை சாங்ஸை பற்றி. மியூசிக்கு அதான் சொல்கிறேன்னே, மியூசிக்னா அதான் பிஜிஎம்ஸு சூப்பராக இருந்துச்சு, தேவையான இடத்துக்குலாம் நல்லா கரெக்டான அந்த ட்ரில்லருக்கான மியூசிக் வந்துட்டு கொடுத்துருக்காரு ஜிப்ரான். ஆப்வியஸ்லி அவர் மியூசிக் இப்போ சொல்ல தெரியாதா, சூப்பராக இருந்துச்சு. அந்த சைக்கோ இல்லை என்னது, என்னமோ ஒரு படம் தானே, சைக்கோ படமா, சைக்கோ இல்லடா,
ராட்சசன் படத்துக்கு பிஜிஎம் போட்டு வந்தது எப்படி இருந்துச்சு? அது சைக்கோ த்ரில்லருக்கான படம். இது வந்துட்டு கிரைம் த்ரில்லர், இந்த ஆக்ஷன் த்ரில்லருக்கான படம். ஒரு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைம் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. மேபி ஓடிடியில் வெளியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தவங்க டிஎன்ஏ படம் பார்த்தவங்க உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையா, ஸோ உங்க தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சின்ன ரிவ்யூவாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, ஹிஸ்டோரி வீடியோ முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.